நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்று 5வது நோன்பை நாம் அனைவரும் வைத்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவுக்கு 6வது நாள் தராவீஹ் தொழுவதற்காக வேண்டி நாம் அனைவரும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய அமல்களை பரிபூரணமான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. இன்று இரவு ஓதப்படவிருக்கின்ற ஒரு திருவசனம், வௌஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த். அல்லாஹ் கூறுகின்றான், அளப்பதையும் நிறுப்பதையும் நீதியோடு முழுமையாக செய்யுங்கள். அளந்து கொடுப்பதாக இருந்தாலும் நிறுத்து கொடுப்பதாக இருந்தாலும் நீதியோடு முழுமையாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் கூறி காட்டுகின்றான். அளவை நிறுவையில் மோசடி என்பது காலம் காலமாக நடந்து வருகிற விஷயம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றார் போன்று புது புது டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த அளவை மிஷினிலாக இருக்கட்டும், தராசிலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு புது டெக்னிக்கை பயன்படுத்தி அதில் கொஞ்சம் குறைந்து நிற்பதை போன்று ஏற்பாடு செய்து விடுகின்றார்கள். அல்லாஹ்விற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். இன்னும் பெரும்பாலும் தராசு தட்டில் அளப்பதற்கு முன்பு அந்த பை, அந்த கேரி பேக் அல்லது ஏதாவது பொட்டலம் போன்ற ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தால் அதையும் சேர்த்து நிறுத்து, அதற்கும் சேர்த்து அந்த நிறுவியல் கணக்கு காட்டி விடுகிறார்கள். இது முழுக்க முழுக்க தடை செய்யப்பட்டதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு நிகழ்வு முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு உணவு குவியலை கடந்து செல்வார்கள். உணவு குவியலை, வியாபாரியுடைய ஒரு உணவு குவியலை நபி அவர்கள் கடந்து செல்வார்கள். கடந்து சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உணவு குவியலுக்குள்ளே கையை நுழைத்து பார்ப்பார்கள். அப்போது உள்ளே ஈரம் தட்டுப்படும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், அந்த உணவு குவியலுக்கு சொந்தக்காரரை பார்த்து, இந்த உணவு குவியலுக்கு சொந்தக்காரரை இது என்ன என்று கேட்பார்கள். யா ரசூலல்லாஹ், மழை பெய்து விட்டது, எனவே உள்ளே ஈரமாகி விட்டது என்று அவர் கூறுவார். அப்போது நபி அவர்கள் கூறுவார்கள், இந்த ஈரமாக உள்ள பகுதியை மேலே நீங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் நீங்கள் அதாவது காய்ந்திருக்கிறது என்பதற்காக வேண்டித்தான், காய்ந்த உணவு பதார்த்தம் என்று நினைத்துத்தான் வாங்குவார்கள். அது எடை கூடி நிற்கும். ஆனால் நீங்கள் உள்ளே ஈரமாக இருக்கிறதே, அதையும் சேர்த்து நிறுத்தால் எடை குறைவாக இருக்கும் அல்லவா என்ற அந்த கணக்கில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஈரமாக உள்ள பகுதியை நீங்கள் மேலே வைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னா, கடுமையான வார்த்தையை நபி அவர்கள் சொல்லுவார்கள். யார் ஏமாற்றுகிறாரோ, துரோகம் செய்கிறாரோ, யார் அளவை நிறுவையில் மோசடியாக நடந்து கொள்கிறாரோ, அந்த மன் கஷ்ஷ அப்படின்னு சொல்லி சொன்னால் இவ்வளவு பொருள் இருக்கு. யார் வஞ்சகம் செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, ஏமாற்றுபவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். கணித்திற்குரியவர்களே, வேறொரு நபிமொழியில் நபி அவர்கள் சொல்லுவார்கள், லா யுக்மினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி. உங்களில் ஒருவர் தனக்கு விருப்பமாக உள்ளதை தன் சகோதரருக்கும் விரும்ப வேண்டும். எனக்கு பிடித்தது தான் என்னுடைய சகோதரருக்கு விருப்பமாக இருக்க வேண்டும். அப்போ எனக்கு பிடிக்குமா, என்ன பிடிக்குமா? இப்போ உதாரணமாக அளவி நிறுவையில் ஒருத்தர் மோசடி செஞ்சு என்கிட்ட விற்கிறாரு, நான் வாங்கக்கூடியவனாக இருக்கேன், விற்பனை செய்கிற வேற ஒருத்தராக இருக்கார், அவர் கொஞ்சம் குறைச்சி போடுறாரு அப்படின்னா அது எனக்கு பிடிக்குமா? அப்போ அதே விஷயம் நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது. அதை நபி அவங்க சொல்லுவாங்க, உங்களில் ஒருவர் தனக்கு விருப்பமாக உள்ளதை தன் சகோதரருக்கு விரும்பாதவரை அவர் மூமினாக முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வேறொரு ஹதீஸில் நபி அவங்க சொல்லுவாங்க, விற்பவரும் வாங்குபவரும் அந்த இடத்தை விட்டு பிரியாதவரை, அதாவது விற்பனை பற்றி பேசிட்டு இருக்காங்க, அந்த இடத்தை விட்டு பிரியாதவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் முறிச்சு கொள்ளலாம். அதாவது இந்த விற்பனையை முறிச்சுக்கலாம். அது அந்த இடத்துல நிற்கிற வரைக்கும், அதாவது இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் முறிச்சுக்கலாம். அதே சமயம் நபி அவங்க சொல்லுவாங்க, அந்த விற்பவராக இருந்தாலும் சரி, வாங்குபவராக இருந்தாலும் சரி, உண்மை கூறி பொருளின் குறையை தெளிவுபடுத்தினால் அவர்களின் வியாபாரத்தில் அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உண்மை சொல்லணும். இப்போ விற்கிறவர் என்ன சொல்லணும், என்னுடைய தரம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உண்மை சொல்லி வியாபாரம் பண்ணணும். வாங்குறவர் என்ன செய்யணும், அடிச்சு பிடிச்சி நான் வாங்குறேன், நான் ரொம்ப திறமையாக வாங்கிடுறேங்கிற பேரில் அங்கிட்டலாம் விலை கம்மியாக இருக்குது, அங்கெல்லாம் விட்டு உங்கள்கிட்ட வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க.
ஆனால் உண்மையிலே அங்கிட்டு இதோட விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ இப்படிலாம் சொல்லி இப்போ சொல்லும் போச்சு அங்கிட்டலாம் விலை குறைச்சி கொடுக்குறாங்க, நம்மளும் குறைச்சி கொடுக்கலாம்னு சொல்லி இவர் அப்போ அதான் சொல்கிறாங்க, விற்பவரும் வாங்குவோரும் 2 பேருமே உண்மை கூறி வியாபாரம். அப்போ தான் அவங்களுடைய வியாபாரத்தில் பறக்கத்து இருக்குது. பொய் கூறி மறைச்சாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வியாபாரத்துலேருந்து பறக்கத்து நீக்கப்படும் சொல்லி நபி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி அவங்க சொல்லுவாங்க, அத்தாஜிரு சதூக்குல் அமீன், உண்மை பேசக்கூடிய நம்பகத்தன்மை வாய்ந்த வியாபாரி, அவருடைய தரம் என்ன தெரியுமா? மறுமை நாளில் நபி அவங்க சொல்லுவாங்க, மஅன் நபியீன், உண்மை பேசக்கூடிய வியாபாரி இருக்கார், அவர் நபிமார்களோடு இருப்பார். மறுமை நாளில் நபிமார்களோடு இருப்பார். சித்தீகீன், உண்மையாளர்களோடு இருப்பார். சுஹதாஇ, சுஹதாக்கள், ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தார்கள் அல்லவா, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டு உயிர் நீத்தார்கள் அல்லவா, அவர்களோடு இருப்பார். அவ்வளோ பெரிய பாக்கியம் உண்மையான வியாபாரிகளுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஃபுல் கைல வல் மீசான பில் கிஸ்த், அளப்பதையும் நிறுப்பதையும் நீதியோடு முழுமையாக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மார்க்க சட்டங்களை கேட்டதன் பிரகாரம் நடக்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.